கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். இந்த மாவட்டத்தினுடைய இளைஞரணி பொதுச் செயலர் திரு மாயா அவர்களுடைய ஏற்பாட்டிலே ஈரோடு மாநகருக்கு உட்பட்ட பகுதியிலிருந்து ஆட்டோ ஓட்டுநர்களுடைய சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. குறிப்பாக ஆட்டோ ஓட்டுநர்களுடைய இன்றைய சூழ்நிலை, அவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள், அவர்களுக்கு எதிர்காலத்திலே என்னென்ன தேவைகள், குறிப்பாக அரசாங்கத்தின் ஒரு எதிர்பார்ப்புகள் என்ன, மாநகராட்சியில் அவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் என்ன என்பதை நாங்கள் கலந்துரையாடினோம். பிறகு அவர்களுக்கு நலத்திட்டங்களை தமாகவின் சார்பாக வழங்கப்பட்டது. குறிப்பாக இந்த சந்திப்பிலே முதற்கட்டமாக 77 ஆட்டோ ஓட்டுநர்கள் இன்று பங்கு பெற்றார்கள். தொடர்ச்சியாக வார வாரம் இது போன்ற ஆட்டோ ஓட்டுநர்கள், அதே போல கால் டாக்ஸி ஓட்டுநர்கள், அதே போல ஈரோடு மாநகராட்சி உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனைகள், முக்கிய நபர்களை அழைத்து இது போன்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறும். எங்களுடைய ஒரே நோக்கம், கோவை எப்படி வளர்ந்துள்ளதோ, சேலம் எந்த அளவிற்கு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதோ, அதே போல ஈரோடு பகுதியும் வளர்த்த வேண்டும் என்ற நோக்கிலே இந்த முயற்சியை மேற்கொண்டு வருகின்றோம். ஏற்கனவே தமாகவின் சார்பாக மருத்துவ முகாம்கள், இலவச நீட் நோட்டு புத்தகங்கள், பல்வேறு விதமான நிகழ்ச்சி நடத்தி வருகின்றோம். அதன் ஒரு பகுதியாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அதான் சார், தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா, காலத்திற்கு ஏற்றவாறு பல்வேறு விதமான நடைமுறைகள், குறிப்பாக பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எப்படி ஆதார் கார்டு அறிமுகப்படுத்தப்பட்டதோ, அதுல பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான இன்ஃபர்மேஷன் பார்த்தா ஆதார் கார்டுலேயே வந்துருச்சு. ஆனா தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா கடந்த 20-25 ஆண்டு காலம் எந்த ஒரு முன்னேற்பாடும் தேர்தல் பண்ணாம விட்டுருச்சு. அதன் தொடர்ச்சியாக இன்று தேர்தல் ஆணையம் ஒரு ஒரு முயற்சியை மேற்கொண்டு வர்றாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய போட்டோ எடுத்தீங்கன்னா கூட அதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோ தான் இன்னைக்கு வச்சுட்டு இருக்காங்க. ஒரு மாற்றத்திற்கு ஏற்பாடு செய்யும் பொழுது அதற்கு அனைத்து கட்சியிலும் ஒத்துழைப்பு தர வேண்டும். இன்றைக்கு பீகார் தேர்தலில் இன்றைக்கு திமுகவும் அதற்கு கூட்டணி கட்சி என்ன சொல்றாங்க, 65 லட்சத்தை ஓட்டுகளை எடுத்துட்டேன்னு சொல்றாங்க. எங்காச்சும் பீகார்ல போய் ஏதோ ஒரு 10,000 பேர் சேர்ந்து போராட்டம் நடத்தினாங்களா? ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கு தேர்தல் ஆணையம் வெளிப்படையாக முயற்சியை மேற்கொண்டு வருகின்றது. அதே போலத்தான் இன்றைக்கு தமிழகத்திலும் இந்த முயற்சியை மேற்கொண்டு வர்றாங்க தேர்தல் ஆணையம். திமுக பொறுத்தவரையிலும் எப்பொழுதுமே பாஜகவை வைத்து தமிழகத்திலே தங்களுடைய வாக்கு வங்கியை திரட்டுவதற்காக முயற்சியை மேற்கொள்றாங்க. இன்றைக்கு எஸ்ஐஆர் என்பது மிக மிக அவசியம், மிக மிக முக்கியம். இதனால அடுத்த ஒரு 50 ஆண்டு காலத்திற்கு ஒரு தெளிவான ஒரு வாக்காளர் பட்டியை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கை தேர்தலுக்கு வந்திருக்குது. அதற்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஆனா தமிழ்நாட்டுல திமுக என்ன பண்றாங்க, அந்த படிவத்தை முறையாக வாக்காளர்கிட்ட கொண்டு சேர்ப்பது கிடையாது. அவர்களுக்கெல்லாம் யார் தேவையோ, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் யாரோ அவர்களும் அவர்கள் வீட்டுக்கு மட்டும்தான் கொண்டு கொடுக்குறாங்க. இன்னும் எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா பல்வேறுக்கு அந்த படிவம் போய் சேர கிடையாது. காரணம், திமுக ஆட்சியால் யாரையும் இதை அனுமதி கிடையாது. இதை உடனடியாக தேர்தல் ஆணையம் கருத்திலே கொண்டு யார் கொண்டு போய் இந்த படிவத்தை சேர்க்கிறார் என்பதை கண்காணிக்க வேண்டும். குறிப்பா மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில படணும். எல்லாருமே இன்றைக்கு திமுக கட்சி ஆட்சியில் இருந்தாலுமே கூட இல்ல ஒரு நிமிஷங்க, இன்றைக்கு தேர்தல் ஆணையம் ஒரு முயற்சியை மேற்கொண்டு வர்றாங்க. நிச்சயமா ஒரு மாத காலத்துல இந்த பணி நிறைவு செய்யவில்லை என்றால் நிச்சயமா தமிழகத்தில் உள்ள தமாக போன்ற அனைத்து கட்சிகளுமே இதை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான கோரிக்கை நிச்சயமாக தேர்தல் ஆணையத்தில் வைப்போம். அதுல மாற்று கருத்து இல்ல. அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் ஒரு போட்டோ எடுக்கணும்னா ஈரோட்ல 4 ஸ்டுடியோ தான் இருந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மொபைல் போன் எடுத்து கூட ஒரு போட்டோ எடுத்து பிரிண்ட் அவுட் எடுக்கக்கூடிய காலகட்டத்துக்கு வளர்ந்துருக்கிறோம். எங்களை பொறுத்தவரையிலும் இந்த முயற்சி நல்ல முயற்சி. இன்றைக்கு இன்னும் சொல்றேங்க, நான் 2021 தேர்தலில் ஈரோடு கிழக்குல போட்டியிட்டேன். அப்பொழுது கூட பல்வேறு விதமான ஒரு எப்படி சொல்றதுன்னா போலி வாக்காளர் நிறைய அங்கேயும் இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான பேர் ஈரோடு கிழக்கு தொகுதியில் இருக்காங்க. 2023 இடைத்தேர்தல் அப்ப கூட நாங்க போய் கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்தோம். அப்ப இருந்த தேர்தல் அதிகாரி பெட்டிஷன் கொடுத்தோம். ஏன்னா குறிப்பா பாத்தீங்கன்னா நம்முடைய அந்த ஓடை புறம்போக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாம் மாற்று வீடு கட்டித்தரப்பட்டு வேற பகுதிக்கு போயிட்டு வேற தொகுதிக்கே போயிட்டாங்க. ஆனா இன்னும் 2000 ரோடு அந்த பகுதியில் இருக்குது. இதெல்லாம் நீக்கணும்னு சொல்லி 2-3 தடவை நாங்க பெட்டிஷன் கொடுத்துட்டோம். இதுவரை நீக்க கிடையாது. அது தமிழ்நாடு அரசாங்கம் தான் பொறுப்புங்க. இல்லைங்க, கலெக்டர் தானே பெட்டிஷன் கொடுக்க முடியும். இங்க தேர்தல் அதிகாரி தமிழ்நாடு அரசாங்கம் சேர்ந்தவங்க தான், அவங்க தான் முயற்சி மேற்கொள்ளணும். சார், தமிழ்நாட்டு இண்டிபெண்டன்டாவா நடக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். உள்ளாட்சி தேர்தல் இண்டிபெண்டன்ட் நடக்குதா? உள்ளாட்சி தேர்தல் வேற, இது வேற. பொதுவா சார் அதிகாரிகள் தமிழக அரசால் கட்டுப்பட்டவர்கள், அவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. அவங்ககிட்ட தான் இதுதான் யதார்த்த உண்மை. நம்ம பேசிக்கலாம்.
எங்களை பொறுத்தவரை ஈரோடு கிழக்கு தொகுதியிலேயே போலி வாக்கள் நிறைய இருக்கு. ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. 100, 200 கிடையாது சார், பல்வேறு இருக்காங்க. இவரையெல்லாம் இந்த மாதிரி SIR நடைமுறை முறையாக நியாயமாக நடைபெற்றால் அவர்கள் எல்லாம் வெளியே போயிடுவாங்க. ஒரு தெளிவான வாக்குரிமை வாக்காளர்களுக்கு கிடைக்கும். அதுதான் அந்த மத்திய தேர்தல் ஆணையத்துடைய நடவடிக்கை. அதை நாம வரவேற்கலாம், பாராட்டலாம், ஒத்துழைப்பு கொடுக்கலாம். சார் நிச்சயமா ஆகக்கூடாதுங்கிறது எங்களுடைய நோக்கம். ஆச்சுன்னா திருப்பி சேர்ந்துக்க வேண்டியதான். அதான் டைம் தராங்களே, சேர்ந்துக்க வேண்டியதான். இப்ப என்ன போகுது பார்க்கலாம் சொல்லுங்க. நீங்க 6 மாதங்களோட சேர்த்துட்டு தான் இருக்கிறாங்க. யாரும் வெளியே போக மாட்டாங்க. இதெல்லாம் திமுகவுடைய சதி திட்டம். இது யாரும் நம்ப வேண்டாம். இன்னொரு விஷயம் சார், எங்களுடைய கூட்டணியை பொறுத்த வரையிலும் நாங்க தெளிவாக இன்றைக்கு அதிமுகவோடு இருக்கோம். அதிமுக, பாஜக, தமாக கூட்டணி வலுவாக உள்ளது. திரு விஜய் அவர்களிடத்தில் அங்க வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கோரிக்கை, தமிழகத்திலே மாற்றம் வேண்டும் என்றால் திரு விஜய் அவர்கள் அதிமுக, பாஜக, தமாக கூட்டணியில் இணைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. காரணம், இன்றைக்கு தமாக கட்சியில் உள்ள நிர்வாகிகளா இருக்கட்டும், முக்கிய பொறுப்புள்ளவர்களாக இருக்கட்டும், அவர்கள் கூட அந்த கூட்டணி தான் விரும்புறாங்க. தமாக கட்சியுடைய நிர்வாகிகளே தனித்து போட்டியிடற்கு அவர்கள் தயாராக இல்லை சூழ்நிலை தான் இருக்குது. இன்றைக்கு கரூர் பிரச்சனையும் போது இன்று தமிழகத்தில் உள்ள எதிர்கட்சிகள் திமுகவுடைய சதி திட்டத்தை வெளியுலகத்துக்கு கொண்டு வந்தது எதிர்கட்சிகள் தான், தமாக கிடையாது. இப்படிப்பட்ட சூழலை திமுக போன்ற மிகப்பெரிய ஒரு பணபலத்துடைய கட்சியை வீழ்த்த வேண்டும் என்றால் எங்க கூட்டணி பலமே எங்களுக்கு போது. இருந்தாலுமே கூட மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்றால் தமாக இந்த கூட்டணிக்கு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையா வைக்கின்றோம். காரணம், அந்த கட்சியும் பல 100 ஆண்டுகள் இருக்கணும்னா ஒரு நல்ல வலுவான கூட்டணிக்கு வரணும். ஒரு தேர்தலோடு இன்றைக்கு பல கட்சிகள் தமிழ்நாட்டில் தெரியும் இன்றைக்கு என்ன நிலைமையில இதுக்கு முன்பு பல கட்சிகள் தொடங்கப்பட்டது, பல கட்சி நிலைமை என்ன, அந்த கட்சியினுடைய தொண்டர்களுடைய நிலைமை என்ன. தலைவர்கள் பத்திரமா தான் இருப்பாங்க எந்த கட்சி ஆரம்பிச்சாலுமே கூட. ஆனா அந்த தொண்டர்களுடைய நிலைமை ரொம்ப கஷ்டமாயிரு. இன்றைக்கு திரு விஜயகாந்த் அவர்கள் நல்ல தலைவர் தான், உயர்ந்த தலைவர் தான், நல்ல நோக்கத்தோட கட்சி ஆரம்பிச்சார், அனுபவத்தோட கட்சி ஆரம்பிச்சார். இன்றைக்கு அந்த கட்சியில முதல் தேர்தலில் போட்டியிட்ட நிர்வாகிகள் தொண்டர்களை போய் இன்னைக்கு போய் வீடு வீடா போய் பாருங்க. இன்றைக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுற நிலைமைக்கு போயிட்டாங்க. கடங்காரன் ஆயிட்டாங்க. இருந்த இடத்தை வித்தாங்க, வீட்டை வித்தாங்க, பொண்டாட்டி தாலியை வித்தாங்க. அந்த நிலைமை தமாக நிர்வாகிகளுக்கு வந்துடக்கூடாது. அதற்காகத்தான் நாங்க சொல்றோம், முறையாக தெளிவாக சிந்தித்து அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் முடிவெடுக்கணும். அது தமிழ்நாட்டுக்கு நல்லது, அந்த கட்சிக்கு நல்லது, அந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் நல்லது. தீர்மானம் மாமல்லபுரத்துல பிஜேபியோட சேர மாட்டேன், அண்ணா திமுகவோடு சேர மாட்டேன், திருப்பி அது எங்க நிலைப்பாடு அதேதான் தீர்மானம் இல்லைங்க சார். இப்ப முதலமைச்சர் இருங்க கட்சிக்கு வந்தா இங்க இருக்கிற ஆந்திர பிரதேசல சந்திரபாபு யாரோட கூட்டணி வச்சாரு? பாஜக தானே. தமிழ்நாட்டில் இது போன்ற ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்குற ஏதோ பாஜக சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கட்சிங்கிறாங்க. இருங்க சொல்றதை கேளுங்க சார். ஆந்திரால சிறுபான்மை மக்கள் கிடையாதா? இங்க இருக்கிற பாண்டிச்சேரியில சிறுபான்மை மக்கள் கிடையாதா? கர்நாடகால கிடையாதா? எல்லா பக்கம் பாஜக ஆட்சி வந்துகிட்டு தான் இருக்குது, கூட்டணி கட்சி ஆட்சி வந்துகிட்டு தான் இருக்குது. அதனால பாஜக வரனால மக்களுக்கு அச்சுறுத்தல் என்பது இது திமுக உருவாக்கப்பட்ட ஒரு இது. அதே திராவிட முன்னேற்ற கழகம் 2000 ஆண்டு வாஜ்பாயோட பாஜக கூட்டணி வச்சிருந்தாங்க. அப்பெல்லாம் யாரும் பேசவே இல்லையே. அன்னைக்கு கோத்ரா ரயில் சம்பவம் சொல்லி ஒரு சம்பவத்தை உருவாக்கும் பொழுது கலைஞர் என்ன பேட்டி கொடுத்தாரு? அது எல்லா ஊடகத்திலும் இன்னைக்கு இருக்குது. அதனால சார் எங்களே பொறுத்து கலைஞர் தான் முதலமைச்சர். அப்போ எப்பங்க எங்களுடைய தெளிவான நிலைப்பாடு, எடப்பாடி முதலமைச்சர், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக தலைமையில் தான் கூட்டணி, மத்திய தேர்தல் வரும்பொழுது பாஜக தலைமையில் தான் கூட்டணி. அதுதான் தெளிவா இருக்கும் எங்களை பொறுத்தவரை. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்களை பொறுத்தவரை இந்த தேர்தலை நாங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். அதற்காகத்தான் நாங்க மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்திட்டு வரோம். மக்கள்கிட்ட போய் சந்திக்கிறோம். நிச்சயமாக அது மிகப்பெரிய வெற்றியை பெறும். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அத்தனை பிரச்சனை இருக்குது. இன்னைக்கு எல்லா தரப்பட்ட மக்களும், பெண்களா இருக்கட்டும், இன்னைக்கு மாணவர்களா இருக்கட்டும், எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த அரசினால. சட்ட ஒழுங்குகளுக்கே தெரியும், எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, எங்க பார்த்தாலும் பிரச்சனை, கொலை 5 மாசத்துல 600 கொலை நடக்குது தமிழகத்துல. இதெல்லாம் எங்க நடக்குது சொல்லுங்க பார்க்கலாம். இதற்கெல்லாம் முடிவுரை எழுத வேண்டியது தமிழக மக்களுடைய கடமை, குறிப்பாக வழிநடத்த வேண்டியது எதிர்கட்சிகளுடைய கடமை. ஏற்கனவே எதிர்கட்சிகள் அதிமுக தலைமை வலுவாத்தான் இருக்கிறோம். இருக்கக்கூடிய கட்சியில் எங்களோட வரணுங்கிறது எங்களுடைய ஒரே கோரிக்கை. அவ்வளவுதான்.